புறம் பேசுவது நம்மை நாமே அசிங்கப்படுத்துவது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்போவுமே மற்றவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறது அப்படிங்கிறது நம்ம நாமே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான். நம்மளையே நம்ம அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. வாழ்க்கையில் எப்போவுமே புறம் பேசுகிறவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதில்ல. ஏன்னா புறம் பேசுகிறவங்களுக்கு அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் குறுகிய மனப்பான்மையாக இருக்கும். குறுகிய எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான் புறம் பேசுவாங்க. புறம் பேசாமல் வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயர முடியுமானா நிச்சயமாக உயர முடியும். புறம் பேசுகிறவங்க வாழ்க்கையில் உயர்றது அப்படிங்கிறது சிரமமான வேலை தான். புறம் பேசும்போது அந்த மனிதனுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரையுமே புறம் பேசத்தான் செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய எண்ணம் குறுகிய எண்ணமாக இருக்கிறனால, அதாவது அவங்களுடைய எண்ணம் தூய்மையாக இல்லாததுனால அவங்க புறம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. புறம் பேசுகிறவங்களை கண்டு நீங்கள் வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது. புறம் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் எப்பொழுதும் கவனமாக சிறப்பாக செய்ய பழகிக்குங்க. புறம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டு, நீங்கள் உங்களுடைய வேலைகளை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். உங்களை ஒருத்தர் புறம் பேசுகிறாங்க அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் புறம் பேசுகிறவங்கள மனசில் வச்சுக்காமல், புறம் பேசுகிறவங்களுடைய வார்த்தைகளை காதில் போட்டுக்காமல் உங்களுடைய பணிகளை மட்டும் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது உண்மை. நன்றி.